வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கேரள லாட்ரி ட்ரிபிள் ஒன்று அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ட்ரிபிள் ஒன்று எடுத்து 001 வச்சு விட்டாங்க. இங்கே முன்னாடி 6, இங்கே 2 1 இருக்குது. ஆனால் அதுக்கு பதில் 2 0 இறக்கிட்டாங்க. 2 5 இருக்குது. 2 5 2 1 வரும்னு எதிர்பார்த்தது 2 0 இறங்கிருச்சு. இந்த 111 இருந்து தான் இன்றைக்கி ரிசல்ட்டு வந்திருக்குது. அதாவது 001. சரிங்களா? அப்போ நாளைக்கு நம்ம காலண்டரில் கிடைக்கிற நம்பர் படி என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு கேரள லாட்டரிக்கு 19ஆந்தேதி செப்டம்பர் 19 என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்துங்க. மலையாள நம்பர் 3, மலையாள டேட் 3. இந்த 3 கடைசியில் உட்கார வாய்ப்பு இருக்குது. அடுத்து 19. அதில் காலண்டரில் வேறு என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இஸ்லாம் மந்த் 15. 15 அல்லது 5 அப்படியே உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்னொன்றில் 2 8 வச்சுருக்காங்க. 28 அல்லது 82 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே 45 இருக்குது, இங்கே 57 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 19 இருக்குது, இங்கே 15 இருக்குது, 28 இருக்குது, 3 இருக்குது. இந்த நம்பர் சேமாக கூட வரலாம். அப்படி இல்லைன்னா எப்படி வரும்னா 9 முதல் எடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த 45 ஏதாவது ஒரு நம்பர் 5 கூட எடுத்துக்கலாம். அடுத்து 28 ஏதாவது ஒரு நம்பர் 8 கூட எடுத்துக்கலாம். அடுத்து 15 ஏதாவது ஒரு நம்பர் 5 கூட எடுத்துக்கலாம். 95 85 இப்படி 2 5 வச்சு கூட இறங்கலாம். இன்றைக்கி சென்டரில் 2 0 இறங்கிச்சு. நாளைக்கு 1 விட்டு 1 2 நம்பர் சேம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க கொடுத்துருக்க டிப்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு போர்டு டைரெக்டாக இருக்கும், ஒரு போர்டு சைடில் இருக்கும். இப்படி ஏதாவது ரெண்டு டைரெக்ஷனில் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டி போர்டு 8 இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா பி போர்டு 6 இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏ போர்டு 5 இருக்கும், சி போர்டு 5 இருக்கலாம். இப்படி தான் இவங்க வச்சுருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகுது. அது 8 6 5 3 இந்த 4 நம்பரில் ஒரு நம்பரு டைரெக்டாக பாஸ் ஆகுது. இவங்கக்கிட்ட ஒரு போர்டு டைரெக்டு, ஒரு போர்டு சைடு. 5 3 8 2 5 3 8 2. இவங்க 8 6 53 கொடுத்துருக்காங்க. 8 6 5 3 கொடுத்துருக்காங்க. 8 6 5 3 கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க, 6ங்கிறத டைரெக்டாக பாஸ் பண்ணாங்கன்னா இந்த 8 இந்த இடத்துல இறக்குறாங்க. அப்போ ஏ போர்டு 6னா பி போர்டு 8. சரிங்களா? இப்போது இவங்க டைரக்ட் இந்த இடத்துல 8 பி போர்டில் உட்காருது. அப்போ 8 பி போர்டில் டைரெக்டாக உட்காருது இங்கே. அப்போது ஒரு போர்டு இன்னும் ஒரு போர்டு ரிவர்ஸில் இருக்கணும். 6 ஏ வந்துருச்சு. அப்போ சி என்னவாக இருக்கும்? சி 2 டைரெக்டாக இருக்காது. இங்கே 3 இருக்குது, 5 இருக்குது. இந்த 2ல் 1 தான் சி. அப்போ இது 5 இருக்கணும், இல்லாட்டி 3 இருக்கணும். உதாரணத்துக்கு இப்படி எடுத்துருக்குறேன். அதாவது ஒரு போர்டு டைரெக்டு, ஒரு போர்டு ரிவர்ஸு அப்படி வச்சு எடுத்துருக்குறேன். அப்போ 685 வருமா, 683 வருமா, அப்படி நம்ம பார்க்கணும். அப்படி 685 வந்துச்சுன்னா இந்த சைடு டி போர்டில் 5 இறங்குமா அப்படின்னு பார்க்கணும். 56 85 இறங்குமா, ஒரு கால்குலேஷன் தான். இதே மாதிரி மற்ற கால்குலேஷன் எடுத்து பாருங்கள். அப்படி பார்க்கும்போது 8 5 9 5 அப்படியும் வைக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் 4 டிஜிட் வைப்பது உறுதி. நமது லட்சியம் கண்டிப்பாக நிறைவேறே தீரும். நன்றி, வணக்கம்.